இந்த ஒரு வீடியோவை பாருங்க. இந்த பையனோட அம்மாவுக்கு மனநிலை சரியில்லைனால இந்த பையன் ஒரு சங்கிலியை போட்டு அவனோட இடுப்புல அந்த சங்கிலியை கட்டி அவங்க அம்மாவை கூட்டிக்கிட்டு ரோட்ல நடந்து வரான். அப்ப அங்க ரோட்ல வந்தவங்க எல்லாருமே அந்த பையனோட அம்மாவை பார்த்து ஒரு மாதிரி சாடமாடையா கிண்டல் பண்றாங்க. இந்த பையன் எதையுமே காதுல அவங்க அம்மாவை கூட்டிக்கிட்டு நடந்து வரான். அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த பையனோட மாமனாரா அந்த பையனையும் அந்த அம்மாவையும் பாத்துறாங்க. பார்த்து அவர் பாத்தீங்கன்னா அந்த பையன் கிட்ட வந்து சொல்றாரு, எதுக்கு இந்த சனியனை கட்டி ரோட்ல இழுத்துக்கிட்டு தெரியுது, உங்க அம்மாவை கூட்டிட்டு போயிட்டு ஒரு மனநல ஹாஸ்டல்ல போடு அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு அந்த பையன் சொல்றான், என்னோட தங்கச்சிக்கு ரொம்பவே சின்ன வயசு, அதனால என்னோட அம்மா கூட இருந்தா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட அவரு பாத்தீங்கன்னா உன்னோட தங்கச்சி என்கிட்ட தந்துரு, நான் நல்லபடியா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. இந்த பையனே அந்த தங்கச்சி எல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அந்த பையனோட அம்மா பாத்தீங்கன்னா ரொம்பவே கோவப்பட்டு என்னோட பசங்களையும் வந்து நீ பிரிக்க பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையை வந்து நல்லாவே பிடிச்சி கடிச்சு வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பையன் அங்க இருந்து அவங்க அம்மாவை அழைச்சிக்கிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டி வந்து விட்டுட்டு சொல்றான், அம்மா நீ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் எங்கேயாவது போயிருவேன், அதனால நான் சொல்றதை கேளு அப்படின்னு சொல்லிட்டு கையில இருக்க அந்த குழந்தைய அந்த அம்மா கிட்ட கொடுத்துட்டு சொல்றான், தங்கச்சியை வந்து பத்திரமா பாத்துக்கிட்டு இந்த இடத்துல உட்காந்துரு, நான் கடையில போயிட்டு தங்கச்சிக்காக பால் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இடுப்புல கட்டியிருந்த அந்த சங்கிலியை கரட்டி அந்த இடத்துல விட்டுட்டு போறான். அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த அம்மா அந்த குழந்தைய அந்த இடத்துல விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறமா அங்க வந்த ஒரு சின்ன பொண்ணு அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து அந்த பையன் கிட்ட கொடுக்குறா. இந்த பையனை அம்மாவை காணாம அப்படின்னு சொல்லிட்டு ரோட்ல தேடிக்கிட்டு வரான். இந்த அம்மா பாத்தீங்கன்னா கால்ல கட்டின அந்த சங்கிலியோட அந்த ரோட்ல ஓடி வராங்க. அப்ப அங்க ரோட்ல நின்ற ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கையில இருக்க அந்த பணத்தை வந்து புடுங்கிக்கிட்டு ஓடி வந்துடுறாங்க. அவர் பாத்தீங்கன்னா இந்த அம்மாவை வந்து துரத்திக்கிட்டு பின்னாடியே ஓடி வராரு. ஒரு வழியா அந்த பையனும் அந்த அம்மா வந்த இடத்துக்கு வரா. அதுக்கப்புறமா இந்த பையன் சாமத்தியமா பேசி அந்த அம்மா கையில இருக்க அந்த பணத்தை வாங்கி அவர்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க அம்மாவை அழைச்சிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்து சேரான்.